ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு MW. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன மூவியை பற்றி பேச போகிறோம்னா 2025 ரிலீஸ் ஆன த பாஸ். இது ஒரு பக்காவான ஆக்ஷன் காமெடி பேக்கேஜ் இருக்க மூவி. இந்த கதையோட ஹீரோக்கு நேச்சுரலாக ஒரு டேலண்ட் இருக்கு, அதுதான் சமைக்கிறது. ஹீ இஸ் எ குட் செஃப். ஆனால் இவன் ஒரு கேங்ஸ்டர். இவனுக்கு மேலே ஒரு பாஸ் இருக்கான். அவன் ஒரு காரணத்தினால சூசைட் பண்ணி இறந்துடுறான். எல்லா மூவிலையும் வழக்கமாக பாஸ் டெத்துக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு யார் வருவாங்க அப்படிங்கிறது தான் போட்டியாக இருக்கும். ஆனால் இந்த கதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட். லீடர் ஆகக்கூடாதுன்னு 2 கேங்ஸ்டர்ஸ் போராடுறாங்க. இந்த கதையில் மொத்தம் 3 மெயின் கேரக்டர்ஸ், கேங் பியோ, பாக்கோ, அப்புறம் நம்ம ஹீரோ சூன்டே. இவனுங்க 3 பேரும் 1999ல நிறைய கேங்ஸ்டர்ஸை காலி பண்ணி இவங்க பாஸை லீடர் ஆக்குறானுங்க. அதனால நெக்ஸ்ட் லீடருக்கு தகுதியானவங்க இவனுங்க 3 பேரும் தான். பட் கேங் பியோ, சூன்டே இவனுக்கு 2 பேர்ல ஒருத்தன் தான் நெக்ஸ்ட் லீடர் ஆகணும்னு மேனேஜ்மெண்ட் நினைக்குது. சூன்டேக்கு பெரிய செஃப் ஆகி அவனோட ஹோட்டலை பிரான்ச்சைஸ் ஆகணும்னு ஆசை. கேங் பியோக்கு அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து பெரிய டான்சர் ஆகணும்னு ஆசை. இதுக்காக 2 பேரும் லீடர் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறானுங்க. இதுல இன்னொருத்தர் இருக்கான்ல பாக்கோ, அவனுக்கு லீடர் ஆகணுங்கிறது தான் லட்சியமே. ஆனா அவன் ஒரு டிம்மின்னு மேனேஜ்மெண்ட் அவனை மதிக்கவே மாட்டாங்க. கேங் பியோ ஜெயில இருப்பான். அதனால சூன்டேவை தான் லீடர் ஆகணும்னு எல்லாரும் பிளான் போடுவாங்க. அது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவன் ஒரு ஐடியா சொல்றான். கேங்ஸ்டர் ரூல்ஸ் படி எலெக்ஷன் வச்சுக்கலாம், அதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க லீடர் ஆகட்டும். இது மேனேஜ்மெண்ட்டுக்கு ஓகே மாதிரி தெரிய சரி நீ எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றாங்க. இப்ப சூன்டே எல்லா கேங்ஸ்டரையும் வீட்டுக்கு வர சொல்லி எல்லாரும் மறக்காம பாக்காவுக்கு ஓட்டு போட்டுருங்க, அவன் ஜெயிச்சிட்டானா நான் உங்க எல்லாருக்கும் லைஃப் லாங் ஃப்ரீ மீல்ஸ் தரேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால அவனுங்க ஆளுங்க எல்லாம் சூன்டே சூன்டேன்னு கோஷம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க நடந்த விஷயத்தை தெரியாத பாக்கோ எல்லாரும் சூட்டே சூட்டேன்னு கத்துறத பார்த்து அந்த அன்னைக்கு நைட் அவனுங்க ஆளுங்களை எல்லாம் வர சொல்லி மிரட்டுறதா நினைச்சு எல்லாரையும் கஷ்டப்படுத்திடுறான். அதனால எலெக்ஷன் ரிசல்ட் அப்படியே ஆப்போசிட் ஆகி சூன்டே வின் பண்ணிடுறான். பாக்காவுக்கு 2 ஓட்டு தான் விழுந்திருக்கு. அதுல ஒண்ணு நம்ம ஹீரோ. எலெக்ஷன் ரிசல்ட்டை நினைச்சு அழுதுட்டு இருக்க ஹீரோக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதுதான் கேங் பியோ. ரிசல்ட் அன்னைக்கு தான் அவன் ரிலீஸ் ஆகுறான். பட் அவனும் ஜெயில இருக்கும்போது ஒரு டான்சர் பொண்ணை லவ் பண்ணி நல்லவனாகிட்டான். ஆனாலும் நம்ம சூன்டே கேங் பியோவை லீடர் ஆக்கணும்னு அவனை டான்ஸ் காம்படிஷனுக்கு போக விடாம தடுக்கிறான். இதனால இவனுக்கு 2 பேர்த்துக்கும் முறைச்சல் ஆகுது. பழி வாங்குறதுக்காக அவன் என்ன பண்ணானா, ஹோட்டல் பிரான்ச்சைஸ்க்காக சூன்டேவோட கடைக்கு வந்த ஃபுட் ஆஃபீஸருக்கு நூடுல்ஸ்ல மாத்திரை கலந்து விட்டான். அதனால அவனுக்கு பிரான்ச்சைஸ் கிடைக்காம போகுது. இந்த கதையில இன்னொரு காமெடி கேரக்டர் ஒருத்தர் இருக்கான். அவன் சூன்டேவோட ஹோட்டல்ல சப்ளையரா வேலை செய்வான். ஆனா உண்மையாலுமே அவன் ஒரு ஸ்பை. இவனுங்க இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணும்போதெல்லாம் கரெக்டா இவன் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவான். ஆனா போலீஸ் அங்க போகும்போதெல்லாம் அந்த இடமே கிளீனா தடையமே இல்லாம இருக்கும். அந்த சப்ளையர் சூன்டே கிட்ட நீங்க ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா உங்களால லீடர் ஆக முடியாது, அதனால மத்த 2 பேர்ல யாராவது ஒருத்தரை தான் சூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு ஐடியா தரான். சரி ஓகேன்னு ஹீரோவும் ஹாக்கி ஸ்டிக் எடுத்துக்கிட்டு பேங்க்குக்கு போறான். அங்க இருக்க லோன் ஏஜென்ட் கிட்ட அவனோட மனைவியை பத்தி தப்பா பேசுறான். அதனால அவன் ஆத்திரம் ஆகி ஹீரோவோட மூஞ்சிலேயே ஒன்னு வச்சிடறான். அதுக்கப்புறம் சூன்டே அவனை அடிச்சு பொளந்துடுறான். அது சிசிடிவில ரெக்கார்ட் ஆகி பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும். அவனுங்களும் அந்த பேங்க் வட்டி அதிகமா வாங்குவாங்கன்னு கோவமா இருந்திருப்பானுங்க போல. நீ தான் கஸ்டமரை தூண்டி விட்டு அவருக்குள்ள இருக்க வயலன்ஸ் பிஹேவியரை வெளியே கொண்டு வந்திருக்க, அதனால உண்மையாலதான் நிறைய கேஸை போட்டு உள்ள தூக்கி போடுவோம்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி உள்ள போட்டுறாங்க. ஆனா ஹீரோ டேய் நான் தாண்டா தப்பு பண்ணேன், நான் தாண்டா அங்க போய் அவனை அடிச்சேன், என்ன அரெஸ்ட் பண்ணுங்கடா அப்படின்னு கதற ஆரம்பிச்சிருவான். இவனுக்கு 2 பேரும் இப்படியே பண்றத பார்த்துட்டு இருந்த மேனேஜ்மெண்ட் யாராவது ஒருத்தர் லீடர் ஆகிதான் ஆகணும், அதுக்காக நாங்க ஒரு ஃபைட் வைக்க போறோம், அதுல யாரு ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான் லீடர்னு சொல்றாங்க. அப்ப சூன்டே இடையில நிறுத்தி யாரு தோத்து போறாங்களோ அவங்க தான் லீடர் ஆகணும்னு சொல்றான். சரி ஓகேன்னு 2 பேரும் ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறாங்க. இவனுங்கள 3 பேர்ல யாராவது ஒருத்தர் லீடர் ஆகணுங்கிறதுக்காக எலெக்ஷன் நடக்கும், ஃபைட் நடக்கும், பிட்ரையல் நடக்கும், அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் நடக்கும். ஆனா கடைசியில பாக்கோ தான் லீடர் ஆவான். அது மட்டும் இல்லாம லீடர் சூசைட் பண்ணி சாக மாட்டார், அவரை கொலை பண்ணிருப்பாங்க. அவரை கொலை பண்ணது அந்த மேனேஜ்மெண்ட்ல இருந்த ஒரு ஆள் தான். ஆக மொத்தம் 1 மணி நேரம் 40 நிமிஷம் ஓடுற இந்த மூவி தமிழ் டபுள் வெர்ஷன்ல கிடைக்குமான்னு தெரியல. ஒருவேளை கிடைக்கலனாலும் நான் சொன்ன ஸ்டோரியை கேட்டுட்டு போய் இந்த மூவியை ஒரிஜினல் லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும்.